பானிபூரி கடைக்கு நம்ம வந்துட்டோம். ஹாய் சொல்லுங்க. எப்பவுமே வந்து அக்கா வந்து சொல்லுவாங்க நாங்க எதுவும் சாப்பிட்டா எங்களுக்கு எதுவும் வாங்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அக்காக்கு அன்பான சாக்லேட் அக்கா தாங்க. தம்பியோட ஐயோ புது டிஷ்ஷா இங்க பாருங்க. அண்ணா ஏதோ புதுசா டிஷ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்களை வச்சு டெஸ்ட் பண்ண போறாங்க. டெஸ்ட் பண்ணது நாங்க தான் கிடைச்சுமா? ஸோ இனிமே பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து புது டிஷ் நீங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு என்னங்கிறத உங்கள்ட்ட சொல்றேன். ஸோ கண்டிப்பா அடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க ஒரு மனுஷன் ஒரு சின்ன பையன் கத்திக்கிட்டு இருக்கேன். அவர் என்னன்னா அவரோட வேலையை தான் ஒரு மும்முரமா இருக்காரு. நான் தான் முதல்ல சொன்னேன் வாங்கி சாப்பிடதான் வாங்கினேன். சரி ஒரு சின்ன பையன் எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடணுங்கிறது நம்ம இதான் பெரிய மனுஷனுக்கு அழகா ஆலோசியமும் வேலையை சின்சியரா இருக்கும். பாருங்க எப்படிலாம் வந்து வாயை கட்டி போடுறாருன்னு பாருங்களேன். ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பா அவர் பதில் சொல்லணும் மக்களே. பேரஷேட் ஃபேமிலி நீங்க தான் என்ன எதுவும் கேட்கணும் பாத்துக்கோங்க. அதான் அக்காவும் அண்ணனும் ரொம்ப சின்சியரா ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வாங்க அங்க பாருங்க. அவன் பேர் என்ன? லக்ஷன். லக்ஷன். லக்ஷனா? என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க. ஸ்கூல்ல நல்ல பையனா? ஓகே. சார்லாம் பிடிக்குமா? சரி வீட்டுல யார் அம்மா செல்லமா அப்பா செல்லமா? ரெண்டு பேர் செல்லமா? யாரு அதிக செல்லம் கொடுப்பா? யாரு அதிகமா செல்லம் கொடுப்பா உங்களுக்கு? அப்பா கொடுப்பாங்களா அம்மா கொடுப்பாங்களா? அப்பாவா? சரி இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான டே தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா இல்லையா? உங்களுக்கு வந்து பெரிய ஒரு கிஃப்ட் கிடைக்க போகுது. என்ன கிஃப்ட்னு பாத்துருவோமா? ஸ்மைல் பண்ணுங்க. நாளைக்கு அங்க பாரு நல்லா ஸ்மைல் பண்ணணும். நல்லா செஞ்சாதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்களே. அப்ப நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்ல ஏன் உம்முன்னு இருந்தேன்னு கேட்பாங்க. நல்லா சிரிங்க. அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே பாரு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கியூட்டா இருக்கீங்களே. அழகா மூக்கு இது மாதிரி பப்ளி மாஸ் மாதிரி இருக்கீங்க. அப்புறம் ஏன் நல்லா சிரிங்க. ஏன் அம்மா தான் அடிச்சாங்களா? சொல்லுங்க. அம்மா தான் அடிச்சாங்கன்னா அம்மாக்கு ரொட்டி சென்னை போய் கொடுத்துருவோம். சரிங்களா? சரி ஓகே. எனிவே இன்னைக்கான ஒரு லக்கி டே உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்சி கார் உங்களுக்கு நான் கிவே தரப்போறேன். வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தான் கார் பிடிக்குமா? ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பியா? சொல்லுங்க. ஹாப்பி. கார் பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல நான் எடுத்துட்டு போயிருவா வேணாமா? அப்புறம் நல்லா சிரிங்க. நீங்க நல்லா சிரிச்சு அது பண்ணாதான் அந்த உங்களுக்கு இந்த இதுவே எனக்கு தர முடியும். நல்லா சிரிப்பீங்களா? பேசுங்க. சரி நல்லா பேசுங்க. சவுண்டா பேசுங்க. பயப்பெல்லாம் வேணாம். கடத்திட்டுலாம் போக மாட்டேன். இந்த கார் உங்களுக்கு தான் நான் எடுத்துட்டு போறதுல நல்லா ஜாலியா ஓட்டி நல்லா விளையாடுங்க. சரிங்களா? சோ நல்லா பேசணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? நம்மளாம் பசங்க நல்லா கெத்தா பேசணும். நான் இவ்வளவு பேசுறது கேக்குதா? அப்படியே நீங்க பேசுறது மட்டும் கேட்க மாட்டேங்குது. வெக்கமா? பாருங்க இந்த கியூட்னஸ பார்த்து கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொபோஸ் கூட வரும். அக்செப்ட் பண்ணீங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் அக்செப்டா? வேணாமா? சரி ஓகே. என் கிளாஸ்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? சரி லைஃப் நல்லா இருக்கு. சரிங்களா? எப்பவும் ஹாப்பியா இருங்க. சரிங்களா? இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா போக ஆண்டவன் நான் பிரார்த்தனை பண்றேன். இதே மாதிரி நிறைய சந்தோஷம் உங்களை வந்து சேரணும். சரிங்களா? பாய் சொல்லிருங்க. பாய். ஸோ எனிவே வந்த வேலை முடிஞ்சிச்சு. நம்ம அண்ணனை அக்காவையும் பார்த்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்தோம். ஸோ தம்பிக்கு ருத்ரனுக்கு இன்னைக்கு இந்த ஆர்சிஆர் கிடைச்சிருச்சு. ஸோ அவரோட ஹாப்பினஸ் நீங்க நல்லா சரிங்க. ஹாப்பி தானே? ஓகே. அவரும் ஹாப்பியா. ஸோ இனிவே நிறைய லக்கி ஜாம கிட்ஸை வந்து நம்ம ஹாப்பியா கொண்டாடுறோம். கொண்டாந்து நம்ம வீடியோல நம்ம ஃபேமிலியில காட்ட போறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுத்துருங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு சர்ப்ரைஸோட நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஷேடோ அது அண்ணன் மாறன். சரி ஓகே பாய்.